தமிழ்நாட்டில் ட்ரெக்கிங் பண்ணக்கூடிய மலைகளில் பருவதமலை வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் பிளேஸ்னு சொல்லலாம். இது என்னோட ரொம்ப நாள் ட்ரீம். ஃபைனலி இன்றைக்கி தான் இங்கே வர முடிஞ்சிருக்கு. என்னோட சோலோ பைக் ட்ரிப் அக்ராஸ் தமிழ்நாடில் இன்றைக்கி தான் வந்து டே 4. எல்லா பயணங்களும் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ட்ரெக்கில் எனக்கு 3 மறக்க முடியாத அனுபவங்கள் நடந்திருக்கு. அதுலேயும் 3வது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸாக நடந்திருக்கு. அதை பற்றி ஒரு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில். கிட்டத்தட்ட 500K லைக்ஸ்மே வந்திருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் போர் அடிக்காமல் பேச ட்ரை பண்ணுறேன். ராணிப்பேட்டையிலேருந்து பருவதமலை ரீச் ஆனது ஆஃப்டர்நூன் 2:30 தான். ரீச் ஆகிட்டு ஹோட்டலில் செக்இன் பண்ணுறதுக்கு போனப்போ தான் சொன்னாங்க 3 மணிக்கு மேலே போனால் மலை மேலே ஏற அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. என்னோட மைண்ட் செட்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இன்றைக்கே குயிக்காக மலை மேலே ஏறி இறங்கிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து திருவண்ணாமலை போயிடலாம், கிரிவலம் அப்படின்ட்டு தான் மைண்ட் செட்டில் வந்தேன். அவங்க 3 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதால் நான் ரீச் ஆனதே 2:30 தான். என்னால் எவ்வளோ குயிக்காக ரிஃப்ரெஷ் ஆக முடியுமோ ரிஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டா 360 கேமராவை எடுத்துக்கிட்டு 2:55க்குலாம் டிக்கெட் கவுண்டருக்கு போயாச்சு. மலை ஏறதோட என்ட்ரன்ஸில் டிக்கெட் கொடுத்துட்ருப்பாங்க. 10 ரூபா கொடுத்தா ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், லாஸ்ட்டாக ஏறினவங்க எப்போ ஏறினாங்க மலை மேலே அப்படின்னதுக்கு அவங்க 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது சார் அவங்க ஏற ஆரம்பிச்சு. ஸோ உங்களுக்கு ரிட்டன் வரப்போ நீங்கள் தனியாக போயிட்டு வர்றது மாதிரி தான் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஆன் அன் ஆவரேஜ் 6 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த மலையோட உயரம் வந்து 4560 அடி. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தா 9 o'clock நான் ரிட்டன் வரதுக்கு. நைட்டு வந்து 9 o'clock தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, மழை வர மாதிரி இருந்துச்சு. மழை வந்துருச்சுன்னா மழை தண்ணி எல்லாமே அந்த பாதையில் தான் வந்து கீழே இறங்கி வரும். அது வந்து ஒரு சிக்கலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நான் கேமராலாம் எடுத்துகிட்டு போகிறேன், தனியாக போகிறேன். வழி வந்து மேலே பார்த்துக்கிட்டே போயிடலாம், வழியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே. பட் நைட்டில் வரணும். இதெல்லாம் மைண்டில் ஒரு நிமிஷம் யோசித்தேன். ஆனால் இந்த வீடியோவோட பிகினிங்கில் சொன்னேன் இல்லையா, எதிர்பாராத அனுபவங்கள் நடந்துச்சு அப்படின்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு நடந்த விஷயம், நான் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கல, திரும்பி பார்த்தா இன்னொரு அண்ணா வந்து டிக்கெட் வாங்குறாரு. என்னால் அது நம்பவே முடியல. ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு வந்து அங்கே நிறைய கடைகள் இருக்குது வெளியில். அந்த கடையில் இருக்க யாரோ ஒருத்தர் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா கம்பெனிக்கு ஆள் கிடச்சிச்சின்னு சொல்லி அப்படியே பேச ஆரம்பித்து போயிட்டே இருந்தோம். அப்புறம் தான் தெரியுது அவர் 7 வருஷமாக போயிட்டுருக்காராம், மாதம் ஒரு வாட்டி போயிட்டுருக்காராம் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே ஒரு பெட்டர் டூரிஸ்ட் கைடுன்னு எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே மலை ஏற ஆரம்பித்தோம். எங்களுக்கு முன்னாடி மலை ஏறினவங்களாம் ஒருத்தராக எதிரில் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேரை பார்த்துருப்போம். இந்த மாதிரி படிகள் வந்து கிட்டத்தட்ட 1000க்கு மேலே படி இருக்குது. ஒரு 40% வேலையும் இந்த மாதிரி படியில் ஏறிடலாம். அதுக்கப்புறம் வந்து நார்மலான பாதை தான், மக்கள் உருவாக்கின பாதை தான். இந்த மாதிரி கல் இந்த மாதிரி பாதைகளில் தான் போகிற மாதிரி இருக்கும். பொறுமையாக கதை பேசிகிட்டே ஏறி போயிட்டு இருந்தோம். அமைதியான மலை, வியூ பாயிண்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. க்ரௌட் இல்லாததால் பொறுமையாக எங்கெங்கெல்லாம் வேணுமோ நின்று ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சிச்சு, வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த வேலை இந்த க்யூட் லிட்டில் பப்பியுமே மீட் பண்ணோம். எங்களை விட்டு பிரியறதுக்கு அதுக்கும் மனசு இல்லை, அதை விட்டு பிரியறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை. ஆனால் பிரிஞ்சு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதால பிரியா விடை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டோம். நான் யூஸ்வலாக பார்த்த எல்லா வீடியோஸ்லையுமே எக்கச்சக்கமான கூட்டம் இருந்திருக்கு. முட்டி மோதிக்கிட்டுலாம் போயிட்டு இருந்திருக்காங்க. ஏன் நல்ல நேரமானு தெரியல, ஒருத்தர் கூட இல்லை நான் போகிறப்ப என்னோடய பாதையில். எல்லாம் இறங்கி வந்தவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அதனால் இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு இந்த ட்ரெக் நீங்கள் போங்க. நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அடித்து சொல்கிறேன். என்னோடய லைஃப்பில் அவ்வளோ ப்ளசண்ட்டாக ஃபீலான ஒரு ட்ரெக் இது. 2வது விஷயம், நாங்கள் மலை மேலே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நான் ரீச் ஆனதே 7 மணிக்கு தான் ரீச் ஆனேன். இந்த வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள். இந்த அழகை அப்படி பொறுமையாக ரசிச்சுக்கிட்டே நாங்கள் முன்னாடி மேலே ஏறி போயிட்டுருந்தோம். மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து கோயிலில் பார்த்துக்கிற பூசாரிகள் வந்து அந்த அண்ணாவுக்கு தெரிஞ்சவங்க போல இருக்குது. நான் எப்பயுமே அன்னதானம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா மலை அடிவாரத்துலேயும் வந்து அன்னதானம் போடுவாங்க. அதை மிளகு கஞ்சி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி எப்போ போனாலும் இருக்கும். நான் இங்கே சாப்பிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி 4560 அடியில் நான் வந்ததே 7:30க்கு. இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு பொறுமையாக தியானம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தான் கீழே இறங்க ஆரம்பித்தோம். மழை வர மாதிரி இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லைட்டாக தூரல் போட ஆரம்பிச்சிச்சு. இறங்கி வரது கஷ்டமாக தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அது கஷ்டமாக இல்லை. ஏன்னா ஒரு 30% இறங்கியிருப்போம். மொபைலில் இருக்க டார்ச் தான் யூஸ் பண்ணி இதே மாதிரி கதை பேசிக்கிட்டே இறங்கிட்டே இருந்தோம். அந்த 30% தாண்டினோடனே ஆன் த வேல ஒரு டாக் வந்து தூங்கிட்டு இருந்தாப்புல. அவருக்கு என்னாச்சுன்னு தெரில. நாங்கள் கிராஸ் பண்ணி போகிறத பார்த்துட்டு எங்கள் கூடவே நடக்க ஆரம்பிச்சாப்புல. நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது காமனான விஷயந்தான் அப்படின்னு சொல்லி நடந்து வந்துகிட்டே இருந்தோம். வித்தியாசமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த டாக் வந்து எங்களை கிராஸ் பண்ணி போகிறாப்புல. முன்னாடி போய் 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நாங்கள் வரட்டுன்னு வெயிட் பண்ணுறாங்க. திரும்ப நாங்கள் அவரை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் எங்கள் கூட வர ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு 15 வாட்டி எங்களை கிராஸ் பண்ணி போயிருக்கோம். நான் அதுவுமே நார்மல் அப்படின்னு நினச்சிட்டு தான் கடந்து போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். பாதை ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஆனால் அந்த நாய் வந்து மலைப்பாதையோட வெளியில் ஒரு பெரிய பாறை நீட்டிக்கிட்டு இருக்குது. அந்த பாறை மேலே இந்த டாக் உட்காந்துருக்க பொசிஷனை பாருங்கள். நான் நினச்சேன் அந்த நாய் இறங்கி போயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு 10 டைம் வெயிட் பண்ணிச்சு, 10-15 டைம் வெயிட் பண்ணிச்சு, இறங்கி போயிடுச்சு அப்படின்ட்டு. பட் எந்த மொமெண்ட்டில் வந்து எனக்கு டக்குன்னு ஒரு கூஸ்பம்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இது அந்த நாய் தானா அப்படின்னு பார்த்தா
நம்ம கூட வந்தவர் தான் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. அப்போ இருந்து மைண்டில் அதை யோசிச்சுட்டே இருக்கேன், என்னடா இது ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு. பட் ஒரு வழியாக கடைசியாக கீழே இறங்கி வந்துட்டோம். நான் மேலே ஏறுறப்ப வீடியோவில் காமிச்சிருப்பேன் இல்லையா, இதுதான் மலை ஏற்றத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே ஒரு சாமி பாதத்தை வந்து கல்லிலே செதுக்கி இந்த மாதிரி ஷீட் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஸ்பேஸ். பட் நாங்கள் ரிட்டன் வரப்போ என்ன நடந்துச்சுன்னா, எங்களுக்கு முன்னாடி வந்த நாய் இது படுத்திருக்க பொசிஷனை பாருங்கள். இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் அது என்ன பொசிஷனில் படுத்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாமே வீடியோவில் கவர் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நைட் 10 மணிக்கு ரூமுக்கு வந்தாச்சு. அங்கே கிளைமேட்டுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்ததால் நெக்ஸ்ட் டேமே நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இங்கேருந்து போகிறதுக்கே வந்து எனக்கு மனசு இல்லை. ரொம்ப நாள் கனவான பர்வதமலை ட்ரெக்கை ஒரு வழியாக முடிச்சாச்சு. என்னோடய ரூம்லேருந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். லைட்டாக மழையுமே பெஞ்சிட்டு இருந்ததுனால 2 நாள் இங்கே நான் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் தான் நான் திருவண்ணாமலை போனேன். என்னோடய பர்வதமலை ட்ரெக் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோட பிகினிங்கில் நான் ஒரு 3 விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொன்னேன். அது எதுன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.